அனைவருக்கும் வணக்கம். சிலாஜிசமில் பார்ட் 2 வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்ட் 1 வந்து பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இங்கே வாங்க. நீங்கள் எந்த எக்ஸாம் படித்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த எக்ஸாம்னாலும் படிங்க, சிலாஜிசம் பேஸ் பண்ண ஒரு கொஷின்ஸ் வரும். ரீசனிங்கில் எனக்கு 25 கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா சிலாஜிசம் பேஸ் பண்ணது கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வரும். அப்போ அந்த ஒரு கொஷின் வர்றது ஒரு கொஷின் தானே அப்படின்னு நம்ம விட்டுறக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு கொஷினுமே நமக்கு மார்க் தான். அதுவும் சிலாஜிசம் ரொம்ப ஈஸியான டாப்பிக்கு. இப்போ நம்ம நேற்று ஆல்ரெடி ஒரு கிளாஸ் போட்டிருக்கோம், இன்னைய கிளாஸ். இந்த 2 கிளாஸை பார்த்தீங்க அப்படின்னாலே மேக்ஸிமம் ஒரு 1 hour இருக்கும், அவ்வளோதான். இந்த 1 மணி நேரம் கிளாஸை பார்த்தீங்க அப்படின்னாலே 1 mark உங்களுக்கு கன்ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இதை தாண்டியெல்லாம் ஒன்றும் இருக்காது. எல்லா கான்செப்ட்டும் இதுக்குள்ளே தான் இருக்கும். இப்போது டயக்ராம் எப்படி வரையணும், ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா அதுக்கு நான் டயக்ராம் எப்படி வரையணும், அந்த கன்க்ளூஷன் சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த முடிவுன்னு ஒன்று சொல்கிறாங்க, அது அந்த டயக்ராம் கூட ஒத்து போகுதா, அந்த ஸ்டேட்மெண்ட் கூட ஒத்து போகுதா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நேற்று நம்ம பார்த்துருக்கோம். அது ஜஸ்ட் ஒரு 1 minute நான் ரீகால் பண்ணுறேன். ரீகால் பண்ணிவிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒன்லி a few அந்த மாதிரி கொடுக்குறது, கேன் நெவர் பி, இல்லை கேன் பி, அந்த மாதிரி பாசிபிள் கண்டிஷன்லாம் வந்தால் நம்ம எப்படி போடுறது, அது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். கிளாஸ்க்குள்ளே போயிடலாம்ப்பா. நம்ம டெலகிராம் குரூப்பில் நான் கிளாஸில் என்ன நடத்தணும் அதை நான் சாஃப்ட் காப்பியாக எடுத்து அப்லோட் பண்ணிடுவேன். அதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு டவுட் வருது, நான் ஏதோ சம் சால்வ் பண்ணிட்டே இருக்கேன், எனக்கு டவுட் வந்துச்சு அப்படின்னா தாராளமாக நம்ம டெலகிராம் குரூப்பில் அனுப்புங்க. நான் அதுக்கான சொல்யூஷனை உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஓகே, கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். இப்போ இந்த டயக்ராம் பாருங்களேன். நம்ம நேற்று பார்த்தோம். ஸோ ஆல் ஏஆர்பி நேற்று வந்து ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் நான் சொன்னேன். இன்றைக்கி ஜஸ்ட்டு இந்த டயக்ராமுக்கு ஒரு சாம்பிள் மட்டும் காமிக்கிறேன். ஓகேங்களா? சீக்கிரமாக ரிவைஸ் பண்ணிவிட்டு நம்ம இன்னைய கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ ஆல் ஏஆர்பி, அப்போ எல்லா ஏவும் பிக்குள்ளே இருக்காரு. சம் ஏஆர்பின்னா என்னப்பா, ஏவும் பியும் சம் கண்டிஷனில் இருக்காங்க. ஸோ நோ ஏஆர்பினா ஏவும் பிக்கும் சம்மந்தமே இல்லை, அதனால் இன்ட்டு மார்க் போட்டு வச்சுருக்காங்க. சம் ஏஆர் நாட் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏல ஒரு சிலது பி கிடையாதுன்னு சொல்கிறான். அப்போ ஏல ஒரு சிலது நான் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி இன்ட்டு மார்க் போட்டேன் அப்படின்னா இந்த பார்ட்டுக்கும் பிக்கும், இது ஏ இது பி. ஓகேங்களா? ஸோ இந்த ஏல இருக்கிற இந்த பார்ட்டுக்கும் இந்த பிக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். இப்போது நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கணுமா அப்படின்றதுலாம் கிடையாது. சம் ஏ ஆர் நாட் பி அப்படின்னா இப்போ நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல ஒரு டயக்ராமை போட்டு வச்சுட்டு அதில் ஒரு ரவுண்ட் பண்ணி இந்த ரவுண்டுக்கும் இந்த பிக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னா சம் ஏ ஆர் நாட் பின்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒன்லி a few. ஃபியூனா என்ன, ஒன்லினா என்ன, ஒன்லி a few. அப்போ ஒன்லினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்லி a fewனா சம்மும் சம் நாட்டும் சேர்ந்தது. அதாவது ஸோ இந்த டயக்ராம் இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வந்தது தான் அந்த ஒன்லி a few அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு சில ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, ஒன்லி a few ஏஆர்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்லி a few ஏஆர்பி அப்படின்னு கொடுத்துருப்பான். ஸோ அந்த பேஸ் பண்ணலாம் கொஷின் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஜஸ்ட் டயக்ராம் மட்டும் பார்த்துக்கோங்க. அப்படின்னா அது சம் கண்டிஷன்லேயும் இருக்கும், சம் நாட் கண்டிஷன்லேயும் இருக்கும். இப்போது சம் ஏஆர் நாட் பி அப்படின்னா ஒரு சில ஏக்கும் பிக்கும் சம்மந்தம் இல்லைன்றது முடிஞ்சு போச்சு. மேபி சம்மந்தமும் இருக்கலாம் இல்லையா, அதை நம்ம கெஸ் பண்ணுறோம்ல. இப்போ ஒரு சில இந்த ஏக்கும் இந்த பிக்கும் தான் சம்மந்தம் இல்லை, அப்போ ரிமைனிங் ஏல இந்த பார்ட்லாம் இருக்கார் பார்த்தீங்களா, இதுக்கும் பிக்கும் சம்மந்தம் இருக்கலாம், அது பாசிபிள் தான். அந்த பாசிபிள் கண்டிஷனை அவன் ஒரு கண்டிஷனாக ஒன்லி a fewன்னு கொடுத்துட்டான் அப்படின்னா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறதுன்னு அர்த்தம். அதாவது சம்மையும் சம் நாட்டையும். ஒரு சிலது சம்மந்தம் இருக்கும், ஒரு சிலதுக்கு சம்மந்தம் இல்லை. நம்ம மேலே கெஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அப்போ இந்த ரிமைனிங் இருக்கிற ஏரியாவுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கும் தானே அப்படின்னு நம்ம மைண்ட் வந்து கெஸ் பண்ணது இல்லையா, இருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அதை அப்படியே அவன் ஒரு கண்டிஷனாக கொடுத்துட்றான். அந்த கண்டிஷனுக்கு பேர் தான் ஒன்லி a few அப்படின்றது. அப்போ ஒரு சிலது சம் கண்டிஷனில் இருக்கும், யார் ஏவும் பியும் சம் கண்டிஷனில் இருக்கும். அந்த ஏலே ஒரு பார்ட்டு, எங்களது இந்த பார்ட்டு பார்த்தீங்களா, இதுக்கும் அந்த பிக்கும் சம்மந்தம் இருக்காது, அவ்வளோதான்ப்பா. அப்போ ஒன்லி a fewனா என்ன, சம் ப்ளஸ் சம் நாட். தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட சொல்லணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். அப்போ ஒன்லின்றீங்களே அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஏஆர்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அப்படியே ஆப்போசிட்டாக எடுத்துருங்க, ஆல் பிஆர்ஏ. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், ஸோ ஆல் ஏஆர் பி அப்படின்லாம் சொல்லியிருக்கோம் இல்லையா, அது இப்போ நம்ம ஆல் ஏஆர்பின்றது ஜென்ரலாக சொல்லுவோம். சரி, ஒன்லி கொடுத்துட்டானே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே ஜஸ்ட்டு இந்த இடத்துக்கு கொண்டு போங்க, இந்த இடத்துக்கு கொண்டு போங்க. ஸோ இப்போ ஆல் பிஆர்ஏ அப்படின்னு மாற்றி எடுத்துக்கோங்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ சிம்பிள். அப்போ ஒன்லி கொடுத்தா அப்படியே ஜஸ்ட்டு ஆல்னு போட்டு இந்த 2 சப்ஜெக்டையும் மாற்றி எடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. இப்போ பாருங்கள், நம்ம நார்மலாக டயக்ராம் வரைய தெரியும். சம் நாட் கண்டிஷனில் இந்த ஒரு சில இந்த பார்ட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுவோம். அப்புறம் நம்ம போய் கெஸ் பண்ணுவோம், ஏன் இது இந்த பார்ட்டுக்கும் இவருக்கு சம்மந்தம் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம மைண்டு கெஸ் பண்ணுவோம். அப்போ கெஸ் பண்ணுற கண்டிஷனை தான் ஒரு கண்டிஷனாகவே கொடுத்துட்டான், அதுதான் ஒன்லி a few. அதில் சம்மும் சம் நாட்டும் சேர்ந்து இருப்பாங்க. அப்புறம் ஒன்லியும் நம்ம பார்த்துட்டோம். அப்புறம் வேறு என்ன டெர்மினாலஜி அவன் யூஸ் பண்ணுவான், இதை தவிர்த்து வேறு ஏதாவது யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஸோ நோ அப்படின்னா இப்போ நம்ம சொல்கிறோம், ஸோ நோ ஏஆர்பி அப்படின்னு சொல்கிறோமா, ஏக்கும் பிக்கும் சம்மந்தமே இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறோம். அதை நோக்கு பதிலாக நன் ஏஆர்பி, இல்லை நாட் ஏஆர்பி, இல்லை நாட் ஏ சிங்கிள் ஏஆர்பி, இந்த மாதிரி டெர்மினாலஜி யூஸ் பண்ணாலும் நோக்கு அர்த்தம் நீங்கள் எடுத்துக்கணும். இந்த மாதிரி டெர்மினாலஜிலாம் அவங்க எக்ஸாமில் அவன் கொடுக்குறான், ஆல் பட்டு ஸோ ஏஆர்பி அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்னா
ஏதோ சம்திங் இந்த வார்த்தை ஆல் எக்ஸப்ட் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஏவும் பியும் நோ கண்டிஷனில் இருக்கிறதா நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சம் நாட்டுக்கு ஒரு சில வார்த்தை இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் உட்காந்து மனப்பாடம் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 2 to 3 டைம்ஸ் ரிவைஸ் பண்ணுங்கள். திரும்ப பாருங்கள். நம்ம மைண்டே சொல்லுவோம். இப்போ பாருங்களா, நோ, நாட்டு, சிங்கிள், இதெல்லாம் நெகட்டிவ் வேர்ட்ஸ், ஃபுல்லாக நெகட்டிவ் வேர்ட்ஸ். அப்போ நெகட்டிவ்னு வந்தால் நம்ம நோன் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டே ஒரு ப்ரீஃபிக்ஸாக ஒரு வேல்யூ செட் பண்ணிக்கும். சம் நாட்டு பாருங்களேன். ஸோ சம் நாட்னா ஏதோ கொஞ்சம் வேல்யூக்கும் பக்கத்தில் இருக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அர்த்தம். நோனா கம்ப்ளீட்டாக இவனுக்கு அவனுக்கும் எந்த ஒட்டு உறவு எந்த பேச்சுவார்த்தையும் இல்லைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. இப்போ சம் நாட் அப்படின்னா ஏதோ கொஞ்சம் நம்ம சண்டைக்காரங்கள்தான் சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஏதோ கொஞ்சம் பேசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சம் நாட்னா கொஞ்சம் பேசுறது. ஓகேங்களா? அதுவே நோ அப்படின்னா அவன் யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அவன் கூட சுத்தமாக பேசாமல் இருக்கிறதுக்கு பேர் நோ. சம் நாட்னா கொஞ்சம் பேசிக்கிறது அப்படின்னா சம் நாட். ஓகேங்களா? அப்போ நாட் ஆல், கேன் நெவர் பி அப்படின்னாலும் சம் நாட்னு அர்த்தம். ஸோ நாட் எவ்ரி அப்படின்னாலும் சம் நாட்னு அர்த்தம். ஸோ இந்த வேர்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். ஓகேவாப்பா? ஸோ அடுத்து ஆல் அப்படின்றது பாருங்கள், ஈச், எவ்ரி, எனி, இஃப் இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டான் அப்படின்னா மோஸ்ட்லி ஈச் எவ்ரி தான்ப்பா கொடுப்பான். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரேர் கேஸ் தான். ஈச் எவ்ரி தான் நிறைய வாட்டி கொடுப்பான். ஈச் எவ்ரிலாம் சொல்லிட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்னு தான் அர்த்தம். இதெல்லாம் டிட்டர்மைனர்ஸ். இதெல்லாம் கிராமட்டிக்கலாக பார்த்தோன்னா இதெல்லாம் டிட்டர்மைனர்ஸ். ஒரு நவுனுக்கு முன்னாடி வரக்கூடியது. நம்ம அந்தளவுக்கு உள்ளே போயெல்லாம் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஈச் எவ்ரி கொடுத்துருக்கானா போடு, அப்போ ஆல் கண்டிஷன் தான். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஈச் ஏஆர்பி அப்படின்னா இப்போ ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். ஈச் ஏஆர்பி அப்படின்னு சொல்கிறான்ப்பா. நான் என்ன பண்ணணும், ஆல் ஏஆர்பிக்கு நான் என்ன வேலையை பார்ப்போம்னா அதுதான் இங்கேயும் பண்ண போகிறேன். அப்போது எல்லா ஏவும் பிக்குள்ளே இருக்கணும். அவ்வளோதான், கண்டிஷன் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் சம் அப்படின்றது சம், ஃப்ரீக்வெண்ட்லி, ஜென்ரலி, மோஸ்ட்லி, அட்லீஸ்ட், ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே சம்முன்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணி எனக்கு சிலாஜிசமில் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்கான் இல்லை வந்து கன்க்ளூஷனில் கொடுத்துருக்கான் அப்படின்னா நான் அதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா நான் சம் கண்டிஷனுக்கு என்ன எடுத்துக்கணும் அதே மாதிரி தான் எடுத்துக்கணும். இது எல்லாமே ஃபுல்லாக அட்வர்பு. ஓகேங்களா? சரி, இதை தாண்டி எனக்கு என்ன தெரியணும், கேன் பின்னு ஒரு வார்த்தையை கொடுப்பான்ப்பா. கேன் பின்னா என்னது? ஸோ முடியுமா முடியாதா, பாசிபிள் அப்படின்னு தானே சொல்லுவோம். இப்போ கேன் பின்னா முடியும், கான் பின்னா முடியாதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போது இது பாசிபிள் கண்டிஷன். இதை தாண்டி ஒன்றும் சிலாஜிசமாக கேட்கறதுக்கு ஒன்றுமே இல்லைப்பா. இதை தாண்டிலாம் ஒன்றும் கேட்க மாட்டேன். ஸோ இந்த வேர்டிங்ஸை பார்த்துக்கோங்க. எக்ஸாமில் இப்போ இந்த கேன் நெவர் பின்னு சொன்னால் நான் சம் நாட்னு எடுத்துக்கணும் அந்த இடத்துல. ஸோ நாட் எவ்ரின்னு சொன்னால் நான் சம் நாட்னு எடுத்துக்கணும். ஈச் எவ்ரிலாம் கொடுத்தா நான் ஆள்னு எடுத்து அந்த சம்மை சால்வ் பண்ணணும். நான் ஆளுக்கு என்ன மாதிரி வேலையை நான் பார்க்கணும், என்ன மாதிரி டயக்ராமை நம்ம வரைவோமோ ஸோ அந்த வேலையை தான் நான் ஈச் எவ்ரிக்கெலாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டுக்கு சொல்லி வச்சுக்கோங்க. இதெல்லாம் சம்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்களேன். ஒன்லி a few plant a tree. ஒன்லி a fewக்கு நான் இப்போ தான் சொன்னேன், சம்மையும் சம் நாட்டையும் மிக்ஸ் பண்ணுறேங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? அப்புறம் நம்ம டயக்ராம் வரைய போகிறோம். எப்படி வரையணும்? இப்போ பாருங்கள், இது பிளான்ட்டு. ஸோ டயக்ராம் நல்லா கவனிச்சுக்கோங்க. டயக்ராம் தான் ரொம்ப முக்கியம். இது பிளான்ட்டு. ஸோ இது ட்ரீ. எஸ், சம் கண்டிஷனில் வந்துச்சு. அப்போ ஒன்லி a fewனா இப்போ சம் கண்டிஷனில் வந்துட்டார். இப்போ அடுத்து இங்கே வந்து ஒரு பார்ட்டை எடுத்துக்கிறேன். நல்லா பார்த்துக்கோங்க, பிளான்ட்டில் ஒரு பகுதி தான் ட்ரீயில் கிடையாது. இப்படி மாற்றி இந்த இடத்துல ட்ரீயில் உள்ளது வந்து பிளான்ட்டில்னு போட்டிங்கன்னா தப்பு, கரெக்டாக போகணும். ஓகேங்களா? அப்போ பிளான்ட்டில் இந்த ஏரியாவுக்கும் இந்த ட்ரீக்கும் சம்மந்தம் இல்லைடா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்படி நம்ம வரைஞ்சா அப்படின்னா ஒன்லி a few plant a treeன்றது கரெக்டு. ஓகேவாப்பா? ஸோ நெக்ஸ்ட்டு சம் ட்ரீ ஆர் நாட் லீஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம் நாட் கண்டிஷன். இப்போ இந்த மாதிரி வரைஞ்சால் அது சம் நாட் கண்டிஷன், இது சம் கண்டிஷன். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணது ஒன்லி a few கண்டிஷன். இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறான், சம் ட்ரீ ஆர் நாட் லீஃப் அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போ ட்ரீயில் ஒரு இடம் நான் இது வரைக்கும் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு என்னப்பா, இது எப்படி இருக்குது, ட்ரீ கூட சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். ட்ரீயா இல்லைப்பா, லீஃப் மாற்றி சொல்கிறேன். சார் லீஃப், அதாவது ட்ரீயில் ஒரு பகுதிக்கும் ஏதோ ஒரு பார்ட்டு, சம் ட்ரீ நாட் லீஃப் இன்ட்டு மார்க் போட்டோம். ஓகேங்களா? கன்க்ளூஷனுக்கு வந்துடுங்க. சம் ட்ரீ ஆர் லீஃப் அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போ பாருங்கள், ட்ரீயும் லீஃபும் நம்ம என்ன சொல்லுவோம், ரெண்டு விதமாக நம்ம கன்க்ளூஷனை சொல்லுவோம். ஒன்று நம்ம வரைஞ்ச டயக்ராம், நம்ம வந்து டயக்ராமுக்கு வரைஞ்சிருப்போம், கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வச்சு டயக்ராம் வரைஞ்சிருப்போம். அந்த டயக்ராமை வரைஞ்சி ஆமாம் இல்லை டெஃபினட்டாக உறுதியாக சொல்லுவோம். இப்போ பாருங்களேன், பிளான்ட்டும் ட்ரீயும் சம் கண்டிஷனில் இருக்க தான் செய்கிறாங்க, பார்த்தாலே தெரியுது இல்லையா? அப்போ இது ட்ரூ டெஃபினட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு சில ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா பாசிபிளான்னு கேட்பான். இப்போ எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, ஸோ ஆல் லீவ்ஸ் ஆர் ட்ரீ அப்படின்றது பாசிபிளா அப்படின்னு கேட்டான் அப்படின்னா நம்ம டயக்ராமை ரீட்ரா பண்ணணும். அதாவது இந்த டயக்ராமுக்கு நம்ம அப்படி என்ன பண்ணுவோம், ரீட்ரா பண்ணணும். நான் அடுத்தடுத்த சம் வரும் காமிக்கிறேன். அப்போ ரீட்ரா எப்படி சொல்லியிருக்கேன், ஸோ ஆல் லீவ்ஸ் ஆர் ட்ரீன்னு சொல்லியிருக்கேன். ஒரு சாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். இங்கே பிளான்ட்டு, இங்கே என்னப்பா இது ட்ரீ, இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லீஃபை வரைகிறேன். நான் என்ன சொல்லியிருக்கேன், ட்ரீயில் ஏதோ ஒரு பார்ட்டுக்கும் ஸோ லீஃபுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ட்ரீ வந்து பெருசாக இருக்கார், நல்லா பாருங்கள், பெருசில் ஏதோ ஒரு பார்ட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அப்போ இது ஒரு ஓரமாக இருந்துட்டு போகிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது.
அதாவது மொத்த ட்ரீக்கும் லீஃப்க்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னா என்னால் அந்த டயக்ராம் வரைய முடியாது. ட்ரீ ஏதோ பெருசாக இருக்குது, அதில் ஏதோ ஒரு பாட்டு, அந்த குட்டி பாட்டுக்கும் இவனுக்கு தான் சம்மந்தம் இல்லை. அப்போ மீதி இருக்கிற இந்த ஏரியாவில் இந்த லீஃப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தானே. இதெல்லாம் நம்ம நேற்றையும் பார்த்துருக்கோம். ஓகேங்களா சார்? பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்து பாருங்கள், அப்போ தான் இன்னும் நல்லா புரியும். அப்போ இந்த மாதிரி ரீட்ரா பண்ணி பார்க்குறோம். ரீட்ரா பண்ணும்போது கொடுத்துருக்க கண்டிஷன் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். கண்டிஷனை மாற்றிடக்கூடாது, ஸ்டேட்மெண்ட்டை மாற்றிடக்கூடாது. ஒன்லி a few plant are tree. எஸ், பிளான்ட்டும் ட்ரீயும் சம் கண்டிஷன்லேயும் இருக்கணும், சம் நாட் கண்டிஷன்லேயும் இருக்கணும். அப்போ நான் இந்த இடத்துல ஒன்று போட்டு இதுவும் நோ கண்டிஷன் போட்டுப்பேன். சம் ட்ரீ ஆர் நாட் லீஃப். இப்போ ட்ரீயில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பாட்டு, அது லீஃப் கூட சம்மந்தம் இல்லைன்னு போடுறேன். அப்போ என்னால் டயக்ராம் வந்து வரைய முடியுது. ஓகேங்களா? அதாவது என்னோடய ஸ்டேட்மெண்ட்டை மாற்றாமலே என்னால் பாசிபிள் டயக்ராம் வரைய முடிஞ்சுது அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் பாசிபிள். கீழே பாசிபிள்னு கொடுத்துருந்தோம் அப்படின்னா பாசிபிள் நம்ம சொல்லுவோம். ஸோ நமக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் கேட்கல. அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தோன்னே இல்லை கண்டிப்பாக டெஃபினட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுவாங்க, டெஃபினட் உறுதியாக ஃபாலோ ஆகுறாங்கன்னு சொல்லிடுவோம். இன்னொன்று பாசிபிளான்னு பார்ப்போம். பாசிபிளான்னு கேட்டான் அப்படின்னா நான் டயக்ராம் வரைஞ்சி பார்த்து தான் பாசிபிளாக இல்லையான்னு சொல்லணும். நம்ம இஷ்டத்துக்கு சொல்லிடக்கூடாது. ஓகேங்களா? இப்போ இங்கே வந்துடுங்க. சம் ட்ரீ ஆர் லீஃப். இங்கே ட்ரீ இருக்காரு, இங்கே லீஃப் இருக்காது. இங்கே சம் கண்டிஷன் இருக்கா? அப்போலாம் எதுவுமே இல்லை. அப்போ நம்மளா இஷ்டத்துக்கு வந்து கொடுத்துடக்கூடாது. அப்போ நோன் தான் கொடுக்கணும். ஸோ அப்போ ஆன்சர் இன்கரெக்ட்னு சொல்லணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர்லாம் இன்கரெக்ட்னே கண்டுபிடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் இப்போது இதுக்கும் மேபி சம் கண்டிஷன் இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். அதான் அதோட அர்த்தம். இதோட அர்த்தம் அப்படின்றது ஆப்வியஸாக நோன்றதை தாண்டி இருக்கும் இருக்காது எனக்கு தெரியாதுப்பா, அவன் கொடுத்ததுலேருந்து எனக்கு தெரியாதுப்பா, அப்போ அவன் கொடுத்ததுக்கு மட்டும் நான் ஆன்சரை போடுறேன்ப்பா அப்படின்றத மட்டும் நம்ம போயிடுவோம். ஒருவேளை சம்மு நோ அந்த காம்ப்ளிமெண்ட்ரி பேர்னு சொல்லியிருப்பேன், நேற்று கிளாஸில் சொல்லியிருப்பேன். ஸோ சம்மு நோ அப்படின்னா என்னப்பா, ஸோ ஆளு சம் நாட்டு இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கான் அப்படின்னா, ஸோ கீழே இருக்கிற கன்க்ளூஷனில் நல்லா பார்த்துக்கோங்க, கீழே இருக்கிற கன்க்ளூஷனில் சம் நோ இல்லை ஆல் சம் நாட்லாம் வந்திருந்தா அப்படின்னா அந்த ரெண்டு சப்ஜெக்ட்டும் பொதுவாக இருந்திருந்தால் காம்ப்ளிமெண்ட்ரி பேர்னு சொல்லுவோம். அதாவது எய்தர் 1 ஆர் எய்தர் 2 அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ இந்த இடத்துல எனக்கு தெரியாது ட்ரீக்கும் லீஃப்க்கும் சம் இருக்கான்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரி ரெண்டு பேருக்கும் தொடர்பு இல்லாமல் கூட இருக்கலாம், அதுவும் எனக்கு தெரியாது. அப்படியெல்லாம் இருக்கிற கேஸை நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ்னு எடுத்து எய்தர் 1 ஆர் 2 சொல்லுவோம். இதெல்லாம் நேற்று கிளாஸில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ பார்க்காதவங்க அதை பாருங்கள் அங்கே போய்ட்டு. ஓகே, இப்போ இங்கே வந்துருங்க. சம் ட்ரீ ஆர் லீஃப். ட்ரீக்கும் லீஃப்க்கும் எனக்கு எக்ஸாக்டாக தெரியாதுப்பா, அப்போ வந்து இன்ட்டு மார்க் போட்டு வச்சுக்கோங்க. இப்போதைக்கு அவர் கிடையாது. சம் பிளான்ட் ஆர் ட்ரீ. எஸ், பிளான்ட்டும் ட்ரீயும் சம் கண்டிஷன் தானே. பிளான்ட்டும் ட்ரீயும் ஒன்லி a few அப்படின்னாலே சம்மு சம் நாட்னு சொல்லியிருக்கேன். ஏன் சம் கண்டிஷனில் வரதான் செய்கிறாங்க. அப்போது ஆப்ஷன் 2 மட்டும் மிக சரியான ஆன்சர். அப்போது என்னப்பா, ஆப்ஷன் பி வந்து கரெக்டாக இருப்பார். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இந்த கொஸ்டின் பாருங்கள். சம் ஃப்ரூட்ஸ் ஆர் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேங்களா? ஃப்ரூட்ஸும் ஃப்ளவர் எந்த கண்டிஷனில் இருக்காங்க, சம் கண்டிஷனில் இருக்காங்க. ஃப்ரூட்ஸு ஃப்ளவர் போட்டுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்னப்பா சொல்கிறான், சம் ஃப்ரூட்ஸ் ஆர் ஃப்ளவர், ஆல் ஃப்ளவர்ஸ் ஆர் பிளான்ட் அப்படின்னு சொல்கிறான். ஓகேங்களா? இந்த எல்லா ஃப்ளவர்ஸும் என்ன சொல்கிறான், ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா டயக்ராமை இப்படி வரைவாங்கப்பா, நீங்கள் புக்கு டெக்ஸ்ட்லேயே பார்க்கலாம். ஒரு சிலது இப்போ நான் மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கான், ஸோ ஃப்ரூட்ஸ் சொல்லியிருக்கான், இந்த பக்கம் ஃப்ளவர் சொல்லியிருக்கான். அதே மாதிரி எல்லா ஃப்ளவரும் என்ன சொல்லியிருக்கான், ஆல் ஃப்ளவர்ஸ் ஆஃப் எல்லா ஃப்ளவரும் பிளான்ட்டுக்குள்ளே வரணும். ரெண்டுமே கரெக்டு தான். நான் என்ன சொல்வேன், இப்போ பாருங்கள், பிளான்ட்டும் ஃப்ரூட்டும் சம் கண்டிஷனில் தான் வருவாங்க. அதே மாதிரி இந்த ஃப்ளவரும் ஃப்ரூட்டும் சம் கண்டிஷனில் தான் வருவாங்க. இப்போ நான் இப்படி வரைஞ்சிட்டேன், இப்பயும் அதே தான், ஃப்ளவரும் ஃப்ரூட்ஸும் சம் கண்டிஷன் தான். இது என்னப்பா பிளான்ட்டா, இந்த பிளான்ட்டும் ஃப்ரூட்ஸும் சம் கண்டிஷன் தான். டயக்ராம் எப்படி வரைஞ்சாலும் கரெக்டு தான். ஸோ ஒரு புக்கில் ஒரு மாதிரி இருக்கும், அது கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அடுத்து என்ன சொல்கிறான்னு பாருங்கள், நோ ஃப்ரூட் பீயிங் பிளான்ட். அதாவது ஃபஸ்ட்டு இந்த வார்த்தையை படிக்கணும், பாசிபிலிட்டி அப்புறம் பார்த்துக்கலாம். ஃப்ரூட்டும் பிளான்ட்டும் நோ கண்டிஷனில் இருக்காதா சொல்கிறான். அப்படி இருக்காங்களா, அப்படி இருந்தால் வாய்ப்பு இருக்கான்ற மாதிரி கேட்குறான். இப்போ பாருங்கள், ஃப்ரூட்டு இது பிளான்ட்டு நல்லா தெளிவாக சம் கண்டிஷன் இப்போ தான் நம்ம பார்த்தோம். அப்போ நோ கண்டிஷனில் இருக்குது வாய்ப்பு இருக்கா, அது ஏற்கனவே சம் கண்டிஷனில் இருந்துகிட்ருக்குப்பா, அது எப்படி நோ கண்டிஷனில் இருக்கும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டே தப்பு தான், விட்டுருங்க. சம் ஃப்ரூட்ஸ் ஆர் பிளான்ட், ஃப்ரூட்ஸும் பிளான்ட் என்ன பாருங்க, இது பாருங்கள், ஃப்ரூட்ஸு பிளான்ட்டு, இங்கேயும் ஃப்ரூட்ஸு பிளான்ட் என்ன கண்டிஷன், சம் கண்டிஷன். ஸோ ஆப்ஷன் 2 மட்டும் கரெக்டாக ஃபாலோ ஆகுறாங்க. இதுக்கான ஆன்சர் இல்லைப்பா, ஆப்ஷன் சி மிக சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், இப்போ இந்த கொஷனுக்கு வந்துடுங்களேன். இதுக்கு டயக்ராம் வரீங்க. சம் சோப் ஆர் ஷாம்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், சோப்பு ஷாம்பு. அதுக்கப்புறம் ஆல் ஷாம்பூஸ் ஆர் கண்டிஷ்னர். முன்னாடி வரைஞ்சோம் அதே மாதிரி தான் டயக்ராம். ஆல் ஷாம்பூஸ் ஆர் கண்டிஷ்னர். அடுத்து என்ன சொல்கிறான், சம் சோப் ஆர் கண்டிஷ்னர். இப்போ பாருங்களேன், ஆல் ஷாம்பூஸ் ஆர் கண்டிஷ்னர் சொல்லியிருக்கான். இல்லை அப்படியே வந்துடுங்க. ஓகே, சம் சோப் ஆர் கண்டிஷ்னர் அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த பக்கம் சோப்பு கண்டிஷ்னர், சோப்பு ஷாம்பு சம் கண்டிஷன், சோப்பு கண்டிஷ்னர் சம் கண்டிஷன். பார்த்தோன்னே தெரிஞ்சு கண்டிப்பாக ஃபாலோ ஆகும். அதுக்கப்புறம்
நோ சோப் இஸ் கண்டிஷனர். இப்போ பாருங்கள், சோப்பும் கண்டிஷனரும் தெளிவாக நம்ம சம் கண்டிஷனில் பார்த்துட்ருக்கோம். அப்புறம் எப்படி நோவாக இருக்க முடியும்? ஸோ தப்பு. அப்போ கன்க்ளூஷன் ஒன்லி ஒன் ஃபாலோஸ் அப்படின்றது மிக சரியான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன். இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள், ஒன்லி எ ஃபியூ. நான் ஒன்லி எ ஃபியூனா நான் சொல்லியிருக்கேன் சம்மும் சம் நாட்டும் மிக்ஸ் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ ஒன்லி எ ஃபியூ ஃப்ளவர்ஸ் ஆர் ரோஸ். இப்போ நான் பாருங்கள், இங்கே ஃப்ளவர் வரைகிறேன், ஓகேங்களா? ஸோ இங்கே ரோஸ் வரைகிறேன். இப்போ பாருங்களேன், எஸ் சம் கண்டிஷனில் இருக்காங்க. ஒரு சில ஃப்ளவருக்கும் ரோஸுக்கும் நோ கண்டிஷன், அதாவது சம் நாட் கண்டிஷன், நோ கிடையாது, சம் நாட் கண்டிஷனும் வரையணும். சம் கண்டிஷனும் வரைஞ்சிட்டேன், சம் நாட் கண்டிஷனும் வரைஞ்சிட்டேன். அப்போ ஒன்லி எ ஃபியூவை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒன்லி எ ஃபியூ ரோஸ் ஆர் ரெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இந்த இடத்துல பாருங்களேன், ஒன்லி எ ஃபியூ ரோஸ் ஆர் நாட் ரெட் அப்படின்னு சொல்லியிருக்கான். அவன் ஒன்லி எ ஃபியூன்னு சொல்ல, ஒன்லி எ ஃபியூ நாட்டு. இது நல்லா பார்க்கணும். ஒன்லி எ ஃபியூ கொடுத்து ஸோ நாட் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ என்ன பண்ணுறது, ஒன்லி எ ஃபியூனா சம்மு சம் நாட்னு நம்ம சொல்லுவோம். இங்கே ஒன்லி எ ஃபியூ நாட்டுன்னு கேட்குறான் அப்படின்னா ஃபியூ ரோசஸ் ஆர் நாட் ரெட் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் பாருங்களேன், இப்போ இந்த இடத்துல ஒரு ரோஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஃபியூ ரோசஸ், அந்த ரோசஸில் ஒன்லி எ ஃபியூ ரோசஸ் நாட்டு ரெட்டு. டயக்ராம் பார்த்துக்கோங்க. அதுக்கு சம்மந்தம் இல்லைப்பான்னு சொல்கிறேன். அப்புறம் என்ன சொல்ல வரான் அவன், சம் நாட்டை மட்டும் சொல்ல வரான்னு அர்த்தம். கரெக்டு தானே? ஒரு சில ரோஸில் ஒரு சில ஏரியா அப்படின்றது ரெட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. அதுக்கப்புறம் நோ ரெட்டு ஸ்மெல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், ரெட்டுக்கும் ஸ்மெல்னு ஒருத்தவங்க இருக்காங்க, ஸ்மெல் அந்த வாசனை, இதுக்கும் சம்மந்தமே இல்லையாமா. இப்போ பாருங்கள், ரோஸுக்கும் ரெட்டுக்கும் சம் நாட் கண்டிஷன். ஏன்னா ஒரு சின்ன ஏரியாவை எடுத்து தான் அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறோம். நம்ம என்ன சொல்கிறோம், சம் நாட் கண்டிஷன் சொல்கிறேன். இப்போ இதுக்கும் என்ன இருக்குது, ஸோ நோ கண்டிஷனில் இருக்காது. ஓகே ஃபைன். என்ன கொஷின் கேட்டிருக்கான்னு பாருங்கள், கன்க்ளூஷனுக்குள்ளே வாங்க. சம் ரோஸஸ் ஆர் ஸ்மெல் அப்படின்னு சொல்லியிருக்கான். எங்கே இருக்கா ரோஸு, இங்கே இருக்கான். இப்போ ரோஸு, இப்போ ரோஸ் இங்கே இருக்கான், ஸ்மெல் இங்கே இருக்கான். எனக்கு சம்மந்தம் தெரியுமா? இப்போ இதில் இருக்கிற கொஞ்சம் ஏரியாவுக்கும் ரெட்டுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு மட்டும் எனக்கு தெரியும். அதே மாதிரி ரெட்டுக்கு இதுக்கு சுத்தமாக சம்மந்தம் இல்லைன்னு தெரியும். எனக்கு ரெட்டுலாம் மேட்டரே கிடையாது. எனக்கு என்ன தேவை, ரோஸும் ஸ்மெல்லும் தான் மேட்ரு. இப்போ பாருங்கள், இங்கே ரோஸ் இருக்காங்க, இங்கே ஸ்மெல் இருக்காங்க. என்னால் எக்ஸாக்டாக டெஃபினட்டாக சொல்ல முடியாது. மேபி நோ கண்டிஷனாக கூட இருக்கலாம், இல்லைனா மேபி இதில் கொஞ்சம் இதுக்கு சம் கண்டிஷனாக கூட இருக்கலாம். எப்படி சொல்ல முடியும், சொல்லவே முடியாது. அதுக்கப்புறம் வந்துருக்கேன், நோ ரோசஸ் ஆர் ஸ்மெல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்களேன், நோ கண்டிஷனாக இருக்குன்னு சொல்கிறான். நானும் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேனே, ரோஸுக்கும் ஸ்மெல்லுக்கும் சம் கண்டிஷனாக நோ கண்டிஷனாக நம்மளால் சொல்லவே முடியல. அது ஒரு ஓரமாக இருக்கார், இது ஒரு ஓரமாக இருக்கார். அப்போ இந்த மாதிரி கண்டிஷனில் நான் என்ன பண்ணணும், காம்ப்ளிமெண்ட்ரி பேர் செக் பண்ணணும். சம் நோன்னு இருக்காரா, காம்ப்ளிமெண்ட்ரி பேர்னா என்னப்பா, சம் நோ, இல்லைனா ஆல் சம் நாட். இந்த மாதிரி நேற்று நான் கிளாஸில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ தெரியாதவங்க அதை பாருங்கள். இங்கே சம் நோன்னு இருக்கார், ரெண்டு சப்ஜெக்ட்டும் காமனாக இருக்கார். அப்போ இந்த கண்டிஷன் வந்தால் எய்தர் 1 or 2 ஃபாலோஸ். அப்போ யாருப்பா, ஆப்ஷன் சி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன். இப்போ இந்த கொஷின் பாருங்கள், சம் டேபிள்ஸ் ஆர் ஷேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, சம் டேபிள்ஸ் ஆர் ஷேர். அதுக்கப்புறம் என்ன பாருக்காரு, ஒன்லி எ ஃபியூ சேர்ஸ் ஆர் பெட். ஒன்லி எ ஃபியூன்னு என்ன சொல்லியிருக்கேன், சம்மும் சம் நாட்டும் வரைங்கப்பான்னு சொல்லிட்டேன். அப்போது இந்த சேருக்கும் அடுத்து யார், பெட்டும் சம் கண்டிஷன்லேயும் இருப்பாங்க, சம் நாட்லேயும் இருக்க போகிறாங்க. அப்போ இதுலேருந்து இதில் கொஞ்சம் சம் நாட்டு தொடர்பு இல்லாமையும் இருப்பாங்க. சம் சேர்ஸ் ஆர் நாட் பெட்டு, சம் சேர்ஸ் ஆர் பெட்டு, ரெண்டு கண்டிஷனும் வரைஞ்சிட்டேன். கன்க்ளூஷன் வந்திருக்குங்க, சம் சேர்ஸ் ஆர் பெட் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்க்ளூஷன் என்ன சொல்கிறாங்க, சம் சேர். இப்போ பாருங்கள், சேரும் பெட்டும் சம் கண்டிஷன் தானே இருக்குது தானே. ஸோ ஒன்று ஃபாலோ ஆகுது. சம் சேர்ஸ் ஆர் நாட் பெட்டு. ஆமாம், ஒரு சில சேர், சம் சேர்ஸ் ஆர் நாட் பெட்டு தானே, பெட்டுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை தானே, ரெண்டுமே. அப்போ என்னப்பா, ஸோ போத் 1 and 2 ஃபாலோஸ். நெக்ஸ்ட் ஒன். இப்போ இந்த கொஸ்டின் வந்துருங்களேன், ஒன்லி எ ஃபியூ டேங்கி இஸ் ஸ்வீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ வரைஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒன்லி எ ஃபியூ, சம்மும் சம் மட்டும் நம்ம வரையணும். இப்போ இந்த இடத்துல டேங்கி, இந்த பக்கம் என்னப்பா பண்ணுறீங்க, ஸ்வீட்டு போட்டோமா. ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு என்னப்பா சொல்கிறான். அடுத்து இப்போ நான் சம் கண்டிஷனாக வரைஞ்சிட்டேன். அடுத்து சம் நாட்டு. இப்போ இந்த ஏரியாவில் ஏதோ ஒரு கொஞ்சம் பகுதி எடுத்து இதுக்கும் சம்மந்தம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். நோ சார் இஸ் ஸ்பைசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, எந்த புளிப்பும் காரம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல டேங்கி ஸ்வீட் தான் இருக்குது, சோறு ஸ்பைசின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதுவும் இல்லை, நம்ம தனியாக தான் வரையணும். அப்போ இந்த இடத்துல ஸோ சார் ஸ்பைசி சம்மந்தமே இல்லைப்பா அப்படின்ட்டான், ரெண்டு பேரும் தனித்தனியாக இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டான். ஒன்லி எ ஃபியூ ஸ்வீட் ஆர் சார் அப்படின்னு சொல்லி பாருங்கள், ஒன்லி எ ஃபியூ. இப்போ ஒன்லி எ ஃபியூ வந்துச்சுன்னா ஸ்வீட்டும் சார் என்ன மாதிரி இருக்காங்களாம், சம்மு சம் நாட் கண்டிஷன். அப்போ பாருங்கள், இது ஸ்வீட்டு, நான் பக்கத்தில் தூக்கி வரையும் பாருங்கள், ஸ்வீட்டும் சாரும் எப்படி இருக்காங்க, சம் கண்டிஷன்லேயும் இருப்பாங்க. அதே மாதிரி இதுலேருந்து இருக்கிற கொஞ்சம் பகுதிக்கும் ஸோ இந்த சாருக்கும் சம்மந்தம் இருக்காது.
நல்லா பார்த்துக்கோங்கப்பா, கொஷினை பார்த்துக்கோங்க. டேங்கியும் ஸ்வீட்டும் சம் நாட் கண்டிஷன். டேங்கி ஸ்வீட்டு நம்ம இது சம் இருக்காரு, சம் நாட் கண்டிஷன் போட்டோம். சாரு ஸ்பைசி தனியாக வரைஞ்சிக்கிட்டோம், ஏன்னா இவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் தனியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒன்லி எ ஃபியூ ஸ்வீட்டாக சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்வீட்டும் சாரும் ஒன்லி எ ஃபியூ அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், சம் நாட் கண்டிஷன். அப்போ ஸ்வீட்டும் சாரும் சம் கண்டிஷனும் வரைஞ்சிட்டோம். அப்போ இதுலேருந்து கொஞ்சம் பகுதிக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த யாருப்பா இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கார் பார்த்தீங்களா, இவரை தூக்கி வரைஞ்சி ஒரே டயக்ராமாக முடிச்சிட்டேன். இப்போ வந்துருங்க, கேன் நெவர் பீனா யார், நான் என்ன சொல்லியிருக்கேன், சம் நாட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ இது யார், சம் நாட். நான் ஃபஸ்ட்டு இன்ட்ரோ கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன். ஆல் ஸ்பைசி சம் நாட் டேங்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்களேன், எங்கே இருக்காருப்பா அந்த ஸ்பைசி, இங்கே இருக்கார் ஸ்பைசி. ஓகேங்களா, இந்த டேங்கின்றது எங்கே இருக்கார், இங்கே இருக்கார். இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் வச்சு கம்பைன் பண்ணி பாருங்களேன். ஸோ இப்போ இங்கே ஒருத்தர் ஸ்பைசி டேங்கி, இதில் எங்கேயாவது சம் நாட் கண்டிஷன் இருக்கா? அதாவது இப்போ இங்கே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல இங்கேருந்து இங்கே போகிற மாதிரி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி எங்கேயாவது நம்ம டயக்ராம் வரைஞ்சி வச்சுருக்கோமா? அதாவது இவரும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி வச்சுருக்கேன். அதுமாதிரி இவங்க எல்லாம் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. ஆனால் இந்த டேங்கிக்கும் ஸ்பைசிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்பு இல்லை. இவர் ஒரு ஓரமாக இருக்கார், இவர் ஒரு ஓரமாக இருக்கார். அப்போ இவங்க ரெண்டு பேர் சம் நாட்டில் இருக்காங்களா, சம்மில் இருக்காங்களா, நோவில் இருக்காங்களா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ ஃபாலோ ஆகாது. நெக்ஸ்ட்டு சம் ஸ்வீட்ஸ் ஆர் சார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்கள், ஸ்வீட்டும் சார் எப்படி இருப்பார், சம் கண்டிஷன் தானே, இது கண்டிப்பாக ஃபாலோ ஆகும். அப்போ ஒன்லி 2 ஃபாலோஸ். ஆப்ஷன் பி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், இப்போ இந்த கொஷின் பாருங்களேன். ஸோ டயக்ராம் தான் ரொம்ப முக்கியம். டயக்ராமை நம்ம தெளிவாக வரைய கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் நமக்கு ஒரு மேட்ரே இல்லை. ஆல் கீஸ் ஆர் டேட்டோ, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கீஸ் போடுறேன். ஆல் கீஸ் ஆர் டேட்டோ. ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, ஒன்லி எ ஃபியூ ஒயர்ஸ் ஆர் டெஸ்க்கு. ஒயரும் டெஸ்க்கும், இப்போ பாருங்களேன், இங்கே ஒரு ஒயர் இருக்கார் அப்படின்னா இங்கே ஒரு டெஸ்க்கு, ரெண்டுமே சம் கண்டிஷன்லேயும் இருக்காங்க. இது இந்த ஒயர்லேருந்து இதுக்கு நாட் கண்டிஷன், சம் நாட் கண்டிஷன்லேயும் இருக்காங்க. சம் கீஸ் ஆர் நாட் டெஸ்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கீழே ஏதோ ஒரு சில பகுதி, நல்லா பாருங்கள், கீழே ஒரு சில பகுதி அப்படின்றது ஸோ நாட் அ டெஸ்க்கு. இப்படி தானே வரைவோம், கீழே ஏதோ ஒரு சில பகுதி அப்படின்றது டெஸ்க்கு கூட சம்மந்தம் இல்லை. சம் கீஸ் ஆர் நாட் டெஸ்க்கு. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த டெஸ்க்கு இது இங்கே போய் கம்பைன் பண்ணிடலாமா, அந்த டயக்ராம் வந்து கம்பைன் பண்ணிடலாமா? இப்போ டெஸ்க் இந்த பக்கம் வரைஞ்சிக்கலாம், ஸோ ஒயர் இந்த பக்கம் வரைஞ்சிக்கோங்க. இவங்க ரெண்டு பேரும் எப்படி பாரு, சம்மில் இருப்பாங்க. அதே மாதிரி சம் ஒயர்ஸ் ஆர், ஒயரில் ஒரு சில பகுதி அப்படின்றது டெஸ்க்கு கூட சம்மந்தம் இல்லை. நெக்ஸ்ட்டு, ஆல் டெஸ்க் பீயிங் டேட்டோ இஸ் ஏ பாசிபிலிட்டி. ஓகேங்களா, பாசிபிலிட்டிஸ் கேஸ்க்கு வந்துட்டோம். பாசிபிலிட்டினா நான் பாசிபிலிட்டிக்கு என்ன சொல்லியிருக்கேன், அந்த ஸ்டேட்மெண்ட்டு மாறக்கூடாது. அவன் சொன்ன கன்க்ளூஷனுக்கு நீங்கள் ஒரு டயக்ராம் அதே மாதிரி வச்சு டயக்ராம் வரைஞ்சி பார்க்கணும். ஸ்டேட்மெண்ட்டு மாறாத அளவுக்கு அது வரைய முடியுமே, ஆனால் அப்போ தான் அந்த பாசிபிலிட்டி கரெக்டு. ஸோ இல்லைனா நாட் ஃபாலோன்னு சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் டயக்ராம் வரைகிறேன், என்ன சொல்லியிருக்கேன், ஆல் டெஸ்க் பீயிங் டேட்டோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த டயக்ராமை அப்படியே ரீட்ரா பண்ணுறேன், இப்படி வரைகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே என்னப்பா இருக்கார், இந்த பக்கம் கீ இருக்கார், ஸோ இந்த பக்கம் யாருப்பா இருக்கார், டேட்டோ இருக்காங்க. ஓகேங்களா, என்ன சொல்லியிருக்கேன், இதை எரேஸ் பண்ணிடுறேன். ஸோ இது வேர்ட் மேலே இருக்கிறதால கிளியராக தெரியல. இப்போ இப்படி வரைஞ்சிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள், இந்த பெரிய டேட்டோவை வரைஞ்சிட்டு அது உள்ள கீ போட்டேன்னா கீக்கும் டெஸ்க்குக்கும் என்ன சொல்லியிருக்கான், சம் நாட் கண்டிஷன், கொஞ்சம் கீ வந்து நாட் டெஸ்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானும் என்ன பண்ணியிருக்கேன், கொஞ்சம் கீ வந்து டெஸ்க்குக்கு சம்மந்தம் இல்லைப்பான்னு வரைஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் டெஸ்க்கும் ஒயரும் எப்படி இருக்காங்க, ஸோ ஒன்லி எ ஃபியூவில் இருப்பாங்க. ஒன்லி எ ஃபியூ ஒயர்ஸ் ஆர் டெஸ்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது சம் கண்டிஷனும் இருக்கணும். அப்போ இந்த ஒயர்லேருந்து கொஞ்சம் இது வந்து டெஸ்க்கு கூட சம்மந்தம் இல்லை, சம் நாட் கண்டிஷனும் நான் வரைஞ்சிட்டேன். இப்படி நான் வரைகிறதால என் ஸ்டேட்மெண்ட் எங்கேயாவது மாறிச்சா பாருங்கள். இப்போ நான் அவன் சொன்ன மாதிரி டயக்ராமாக ரீட்ரா பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன், ஆல் டெஸ்க் பீயிங் டேட்டோ. ஆமாம், எல்லா டெஸ்க், இந்த டெஸ்க்குன்றது எப்படி இருக்கார், டேட்டோக்குள்ளே தான் இருக்கார், வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது உங்கள் ஸ்டேட்மெண்ட்டு மாறிடக்கூடாது, அதுவும் ரொம்ப முக்கியம். எஸ், எல்லா கீயும் டேட்டோ தான், எல்லா கீயும் அகைன் டேட்டோக்குள்ளே தான் இருக்கார். ஒன்லி எ ஃபியூ ஒயர்ஸ் ஆர் டெஸ்க்கு, ஒயரும் டெஸ்க்கும் ஒன்லி எ ஃபியூ கண்டிஷனில் தான் இருக்காங்க. சம் கீஸ் ஆர் நாட் டெஸ்க்கு, ஆமாம், கீழே ஒரு சிலது டெஸ்க்கு கூட சம்மந்தம் இல்லை, எல்லாமே ஃபாலோ ஆகுது, எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் ஒத்து போகுது. அது மாதிரி பாசிபிள் கண்டிஷனும் நம்மளால் வரைய முடியுது. அப்போது அந்த ஒன்லி அந்த என்னப்பா, இந்த ஒன்லி ஃபஸ்ட் ஆப்ஷன் அப்படின்றது ஃபாலோ ஆகுறாங்க. நெக்ஸ்ட்டு, அட்லீஸ்ட் சம் டேட்டோஸ் ஆர் ஒயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எங்கேப்பா இருக்கான், இங்கே டேட்டோ இருக்கான்ப்பா. இப்போ நம்ம நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஸோ பாசிபிளுக்காக வரைஞ்ச டயக்ராம் இதை விட்டுறணும். அதுக்கப்புறம் அடுத்த கண்டிஷனுக்கு ஒரிஜினல் டயக்ராமுக்குள்ளே போயிடணும். அட்லீஸ்ட் சம் டேட்டோஸ் ஆர் ஒயர், எங்கே இருக்கான் டேட்டோ, இங்கே இருக்கான்ப்பா டேட்டோ, இங்கே இருக்கான் ஒயர். அட்லீஸ்ட்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சம் கண்டிஷன் தான் நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருப்போம். ஓகேங்களா, இந்த டேட்டோவும் இந்த ஒயரும் சம் கண்டிஷனில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போது இவன் இந்த இடத்துல இருக்கான், இவன் இந்த இடத்துல இருக்கான், ஏதாவது சம்மந்தம் இருக்கா?
அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்க ஒரு ஓரமாக உட்காந்துருக்க மாதிரி தான். சரியா? அப்போது இப்போ இந்த டெஸ்க்கு ஒயர் பார்த்திங்கன்னா சம் கண்டிஷன் சொல்லுவோம், சம் நாட் கண்டிஷன் சொல்லுவோம். ஆனால் இந்த டயக்ராம் வச்சு இவங்க 2 பேருக்கும் சம்மில் இருக்காங்களா இல்லை நோவில் இருக்காங்களா எப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. அப்போது எக்ஸாக்டாக சொல்ல முடியல அப்படின்னா செகண்ட் வந்து நாட் ஃபாலோஸ் யாருக்கு மட்டும் தானேப்பா? ஆப்ஷன் சி. ஏன்னா ஒன்லி ஒன் ஃபாலோஸ் அப்படின்றது மிக சரியான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன். இப்போ இந்த கொஸ்டினுக்கு வந்துடுங்க. டயக்ராம் வரையலாமா? சம் சப்பாத்திஸ் ஆர் பரத்தாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சப்பாத்தியும் பரத்தா, சப்பாத்தி பரத்தா. ஓகே போட்டேன். நான் அடுத்து என்னப்பா பண்ணோம்? சம் சார்ஜஸ் ஆர் மொபைல். அது ஒரு தனியாக இப்போ பாருங்கள், சப்பாத்தி பரத்தா அது ஏதோ தனியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒன்லி a few சப்பாத்திஸ் ஆர் மொபைல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த சப்பாத்தி இருக்குது பார்த்தீங்களா? இந்த சப்பாத்தியும் ஸோ மொபைலும் என்ன கண்டிஷனில் இருக்காமா? நல்லா பாருங்கள். ஸோ மொபைல் என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி a fewனா சம் நாட்டும். அப்போ இது சம் கண்டிஷன், அதுவும் ஃபாலோ ஆகணும். அதே மாதிரி சம் சப்பாத்திஸ் நல்லா பார்த்துக்கோங்க. சம் சப்பாத்திஸ் ஆர் ஸோ நாட் அ மொபைல். சம் நாட்டு நல்லா பாருங்கள். சம் கண்டிஷனும் இருக்கார். அப்போ இதுலேருந்து கொஞ்சம் அந்த மொபைல் கூட சம்மந்தம் இல்லை. நாட் கண்டிஷன்லேயும் சம் நாட் கண்டிஷன்லேயும் ஃபாலோ ஆகணும். நாட்டும் கிடையாது, சம் நாட் கண்டிஷனும் ஃபாலோ ஆகணும். அப்போ சம் நாட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் டயக்ராமாக வரைஞ்சிட்டேன். இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்று விட்டு வச்சோம் பார்த்தீங்களா? அங்கே வாங்க. சம் சார்ஜஸ் ஆர் மொபைல். இங்கே மொபைல் இருக்காருப்பா. ஸோ மொபைல் கூட சார்ஜஸ் எந்த கண்டிஷனில் இருக்காங்களாம்மா? சம் கண்டிஷனில் இருக்காங்க. இப்போ கன்க்ளூஷனுக்கு வந்துடுங்க. சம் சப்பாத்திஸ் ஆர் நாட் சார்ஜஸ் அப்படின்னு சொல்கிறான். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். சம் சப்பாத்திஸ், இங்கே சப்பாத்தி இருக்காங்கப்பா. சம் சப்பாத்திஸ் ஆர் நாட் சார்ஜஸ் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு தெரியுமா? சம் சப்பாத்திஸ் ஆர் நாட் மொபைல்ன்றது எனக்கு தெரியும். ஆனால் சம் சப்பாத்திஸ் ஆர் நாட் அ சார்ஜஸ் அப்படின்றது என்னால் சொல்ல முடியாது இல்லையா? எப்படி முடியும்? சொல்ல முடியாது. இவங்க 2 பேர் தான் சப்பாத்தியும் மொபைலும் தான் ஒன்லி a few கண்டிஷனில் இருக்காங்க. அதனால் சம் நாட் எனக்கு தெரியும். மொபைல் கூட சார்ஜஸ் அப்படின்றது சம் கண்டிஷனில் இருக்காங்க. இவரும் ஏதோ ஒரு ஓரமாக இருக்கார், இவங்க 2 பேர் இப்படி இருக்காங்க. அப்போது அந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க அந்த சம் சப்பாத்திஸ் ஆர் நாட் சார்ஜஸ் அப்படின்றது தெரியாது. அதனால் விட்டுருங்க, அப்போ கிடையாது. ஆல் சப்பாத்திஸ் கேன்பினா பாசிபிளான அர்த்தம். ஓகேங்களா? அப்போ நம்ம பாசிபிள் டயக்ராம் வரையணும். ஸோ கேன்பி அப்படின்னா பாசிபிள். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல் சப்பாத்திஸ் கேன்பி பரத்தாஸ் அப்படின்னு சொல்கிறான். இப்போ நான் டயக்ராமை ரீட்ரா பண்ணணும். எல்லா சப்பாத்தியும் அந்த பரத்தைக்குள்ளே வருதான்னு பார்க்கணும். இப்போ பரத்தாவை நல்லா பெருசாக போட்டுருங்க. இது யாருப்பா? ஸோ பரத்தா. அதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்? சப்பாத்தியை வரைகிறேன். சப்பாத்தியும் மொபைலும் எப்படி இருக்காங்க? சம் நாட் ரெண்டுமே வருவாங்க. அடுத்து இப்படி வரைஞ்சிக்கிறேன்ப்பா. இப்போ பாருங்கள், இவங்க 2 பேரும் சம் கண்டிஷன். ஸோ மொபைல், இது யாருப்பா? சார்ஜஸ். இது யார்? சப்பாத்தி. சப்பாத்தியும் மொபைலும் எப்படி இருப்பாங்க? சம்லேயும் இருப்பாங்க, அதே மாதிரி சம் நாட்டும் இருப்பாங்கன்னு நமக்கு தெரியும். கரெக்டாக? ஏன்னா ஒன்லி a few. சப்பாத்தியும் மொபைலும் எப்படி இருப்பாங்க? ஸோ ஒன்லி a fewன்னு எனக்கு தெரியும். இங்கே கொடுத்துருப்பான் பாருங்கள். அப்போது நம்ம சம் கண்டிஷனும் வரையணும், சம் நாட்டும் வரைஞ்சிட்டோம். மொபைலும் சார்ஜஸும் எப்படி இருக்காங்க? சம் கண்டிஷன் மட்டும் தான் இருக்காங்க. அதே மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருந்தான்? சம் சப்பாத்தி சார் பரத்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்பாத்தி இங்கே இருக்காங்க, பரத்தா வெளில இருக்காங்க. ஒரு டயக்ராம்லேருந்து உள்ளேருந்து வெளியில் போகிறோம் அப்படின்னா ஸோ ஆல் கண்டிஷன் சம் கண்டிஷன் ரெண்டுமே ஃபாலோ ஆகும். இப்போது நான் கொடுத்து எல்லா ஸ்டேட்மெண்ட் கூடயும் ஒத்து போகிறாரு. அவன் சொன்ன மாதிரி எங்கப்பா? ஆல் சப்பாத்திஸ் கேன் பி பரத்தாஸ். ஆமாம், எல்லா சப்பாத்தியுமே பரத்தாக்குள்ளேயும் வருது. என்னோடய ஸ்டேட்மெண்ட்டும் மாறலை. அப்போ இது பாசிபிள் தானே? ஸோ அப்போ கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். 2 எங்கே இருக்காரு? ஸோ ஆப்ஷன் பி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன். இப்போ இந்த கொஷின் பாருங்களேன். சரி, நீங்களே ட்ரை பண்ணலாமா? எல்லாத்தையும் நான் தானே போட்டுட்ருக்கேன். நீங்களே ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி கூட வச்சுக்கலாம் இல்லையா? ஸோ இதோட ஆன்சர் நான் சொல்கிறேன். எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது, வரல அப்படின்னா தாராளமாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். டெலகிராம் குரூப்பில் கேளுங்க, நான் உங்களுக்கு அதுக்கு என்ன சொல்யூஷன் நான் சொல்கிறேன். இதுக்கு ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டி. கன்க்ளூஷன் ஒன்லி ஒன் ஃபாலோஸ் அப்படின்றது மிக சரியான ஆன்சர். இதை ஹோம்ஒர்க்காக வச்சுக்கோங்க. ஹோம்ஒர்க். ஓகேப்பா, அவ்வளோதான் இன்னைக்கு கிளாஸு. அப்போது ஒட்டுமொத்த சிலாஜிசமும் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நீங்கள் இந்த சிலாஜிசம் இந்த லெவலில் நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் எந்த கொஷின் பேப்பர் வேணாலும் எடுத்து வச்சு போட்டு பாருங்கள். கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். இல்லை எனக்கு அதுக்கு மேலேயும் டவுட் வருது, நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு அமுச்சு விடுங்க. நான் உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன் என்ன, அந்த கொஷினை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்ற ஒரு கிளியர் ஐடியா உங்களுக்கு சொல்கிறேன்ப்பா. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காக ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே கமெண்ட்ஸில் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லைன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி வேறு ஏதாவது எங்களுக்கு இன்னும் இந்த கிளாஸ்லாம் கொடுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அந்த வீடியோ நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் அப்லோட் பண்ணுவோம்ப்பா. ஸோ அவ்வளோதான்ப்பா என் கிளாஸ். தேங்க்யூ ஸோ மச்ப்பா.